ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெல்டா பில்டர்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 2024 2025 வீடு கட்ட போகிறோம்னா அதுக்கு எவ்வளோ செலவாகும், கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு எவ்வளோ காஸ்ட்டு பெர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு செலவாகுங்கிறத இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட் வீடு கட்ட எவ்வளோ மெட்டீரியல் காஸ்ட்டு தேவைப்படும், அதுக்கு எவ்வளோ லேபர் காஸ்ட்டு செலவாகுங்கிறத டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். மறக்காம ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆரம்பிக்கலாங்களா? பில்டிங்லேயே அதிகமாக யூஸ் பண்ணுற மெட்டீரியல் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிமெண்ட்டு தான். இந்த சிமெண்ட் இருந்தால் தான் எல்லா ஒர்க்குமே நடக்கும். அப்படி இந்த 500 ஸ்கொயர் ஃபீட் வீடு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நம்ம பேஸ்மெண்ட்டுக்கு ஃபவுண்டேஷன், ஃபுட்டிங், பிளாஸ்டிங் ஒர்க்கு, பிரிக் ஒர்க்குன்னு இது மாதிரி ஏகப்பட்ட ஒர்க் இருக்குது. காலம், காங்கிரீட், பீமு, ரூஃப் ஒர்க்குன்னு நிறைய இடத்துக்கு யூஸ் பண்ணுவோம் அந்த சிமெண்ட்டு. மொத்தமாக இந்த 500 ஸ்கொயர் ஃபீட் வீட்டுக்கு 270 பேக்ஸ் சிமெண்ட் மூட்டை தேவைப்படும். ஒரு மூட்டையோட விலை 330லேருந்து 350 ரூபா வரைக்கும் போயிட்டுருக்கு எங்கள் ஏரியாவில். உங்கள் ஏரியாவில் இதை விட கம்மியாக கூட கிடைக்கும். ஒரு மூட்டையோட விலை 330ன்னு வச்சுக்கிட்டோன்னா 89,100 ஆகும். இந்த சிமெண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது. ஒவ்வொரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி ரேட் இன்க்ரீஸும் ஆகலாம், டிக்ரீஸும் ஆகலாம். அடுத்து நம்ம பில்டிங்லேயே அதிகமாக செலவாகக்கூடிய மெட்டீரியல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீல் தான். இந்த ஸ்டீல் பார்த்தீங்கன்னா ஓவரால் பில்டிங்காக நம்ம காலம், பீமு, ஃபவுண்டேஷனில் ஃபுட்டிங்க்கு, கிரேட் பீமு, ரூஃபு இது மாதிரி நிறைய இடத்துல நம்ம இந்த பில்டிங்கில் யூஸ் பண்ணுவோம். ஓவராலாக இந்த 500 ஸ்கொயர் ஃபீட் வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 2200 கிலோ ஸ்டீல் தேவைப்படும். நம்ம ஏரியாவில் பார்த்தீங்கன்னா 2200 கிலோ ஒரு கிலோ வந்து 73 ரூபாயிலேருந்து 75 ரூபா வரைக்கும் போயிட்டுருக்கு. அப்படி பார்த்தோம்னா 1,50,000 ஸ்டீலுக்கு மட்டும் ஆகும். இந்த ஸ்டீலோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பிராண்டை பொறுத்தும் ஏரியாவை பொறுத்தும் ரேட் இன்க்ரீஸும் ஆகலாம், டிக்ரீஸும் ஆகலாம். அதையும் நீங்கள் லோக்கலில் செக் பண்ணிக்கோங்க உங்கள் ஏரியாவில். அடுத்து நம்ம பில்டிங்லேயே ரொம்ப முக்கியமான மெட்டீரியல் என்னென்னு பார்த்தீங்கன்னா செங்கல் தான். இந்த செங்கல் பார்த்தீங்கன்னா பில்டிங்கில் தவிர்க்க முடியாத ஒன்று. இந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா நம்ம பில்டிங்கில் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணணும்னு பார்த்தோன்னா பார்ட்டிஷன் வால், ரூஃப், பேரப்பெட் வால், பேஸ்மெண்ட்டுக்கு இது மாதிரி நிறைய இடத்துக்கு செங்கலை யூஸ் பண்ணுவோம். இந்த 500 ஸ்கொயர் ஃபீட் வீடு கட்ட பார்த்தீங்கன்னா மொத்தம் 10,000 கல் தேவைப்படும். எங்கள் ஏரியாவில் ஒரு கல்லோட விலை பார்த்தீங்கன்னா 8 ரூபா தான். ஒரு சில ஏரியாவில் 8 ரூபாய்க்குலேருந்து 12 ரூபா, 15 ரூபா வரைக்கும் போயிட்டுருக்கு. உங்கள் ஏரியாவோட ரேட்டை செக் பண்ணிங்க. மொத்தமாக எங்கள் ஏரியாவில் 850ன்னு வச்சுக்கிட்டோம்னா கல்லுக்கு மட்டும் 85,000 செலவாகும். அடுத்து நம்ம பில்டிங்லேயே ரொம்ப முக்கியமான மெட்டீரியல் இந்த எம் சாண்ட், பி சாண்ட் தான். இந்த மெட்டீரியல் இல்லைனாலுமே எந்த ஒர்க்குமே நடக்காது. அப்படி இந்த மெட்டீரியல் ஓவராலாக பில்டிங்க்கு பிரிக் ஒர்க்கு, பிளாஸ்டிக் ஒர்க், ரூஃபு இது மாதிரி எல்லா இடத்துக்குமே இந்த எம் சாண்ட், பி சாண்ட் தேவைப்படும். இந்த 500 ஸ்கொயர் ஃபீட் வீடு கட்ட எம் சாண்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா ஓவராலாக 9 யூனிட் தேவைப்படும். ஒரு யூனிட்டோட விலை எங்கள் ஏரியாவில் 6,000. அதோட டோட்டல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 54,000 ஆகும். அதுக்கப்புறம் நம்ம பி சாண்ட் யூஸ் பண்ணுவோம் பிளாஸ்டிக் ஒர்க்கு. இது 5 யூனிட் தேவைப்படும். ஒரு யூனிட்டோட விலை 7,000. இதோட டோட்டல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 35,000 செலவாகும். இந்த எம் சாண்ட், பி சாண்டோட ப்ரைஸ். இந்த எம் சாண்ட், பி சாண்டோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஏரியாவுக்கும் டிஃப்ரென்ஸ் ஆகலாம். அதாவது ரேட்டு கம்மியாகவும் கிடைக்கும், அதிகமாகவும் கிடைக்கும். ஒரு சில ஏரியாவில் பார்த்தீங்கன்னா 4,500 வரைக்கும் கூட கிடைக்கிது. இந்த எம் சாண்ட், பி சாண்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் ஏரியாவிலே நீங்கள் செக் பண்ணிங்க. சப்போஸ் கம்மியாகவும் அதிகமாகவும் கிடைக்க சான்ஸ் இருக்குது. அடுத்து நம்ம பில்டிங்கில் யூஸ் பண்ணுற 20 mm ஜல்லி, 40 mm ஜல்லி, இது பார்த்தீங்கன்னா முக்கால் ஜல்லி, 1.5 ஜல்லின்னு சொல்லுவாங்க. இந்த ஜல்லி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா காங்கிரீட் ஒர்க்குக்காக தான் யூஸ் பண்ணுவோம். அதாவது காலம், பீமு, பேஸ்மெண்ட்டுக்கு, ஃபவுண்டேஷனில் ஃபுட்டிங்க்கு இது மாதிரி நிறைய இடத்துல இந்த ஜல்லி 1.5 ஜல்லி, முக்கால் ஜல்லி யூஸ் பண்ணுவோம். இந்த 1.5 ஜல்லி மட்டும் பார்த்தீங்கன்னா 7 யூனிட் தேவைப்படும். இந்த 500 ஸ்கொயர் ஃபீட் வீடு ஒரு யூனிட்டோட விலை 5,000ன்னு வச்சுக்கிட்டோம்னா டோட்டலாக இந்த 7 யூனிட் முக்கால் ஜல்லி மட்டும் 35,000 ஆகும். அடுத்து 1.5 ஜல்லி பார்த்தீங்கன்னா மொத்தமாக 3 யூனிட் தேவைப்படும். இது ஒரு யூனிட்டோட விலை 5,000ன்னு வச்சுக்கிட்டோம்னா இதோட விலை பார்த்தீங்கன்னா மொத்தம் 15,000 ஆகும். இந்த முக்கால் ஜல்லி, 1.5 ஜல்லி கூட பார்த்தீங்கன்னா ஒரு சில ஏரியாவில் அதிகமாகவும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது, கம்மியாகவும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்கள் ஏரியாவில் உள்ள ரேட்டை செக் பண்ணிங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற மெட்டீரியல் என்னென்னு பார்த்தீங்கன்னா டைல்ஸு. இந்த டைல்ஸ் பார்த்தீங்கன்னா ஓவராலாக ஃப்ளோரிங்க்கு, வால் டைல்ஸு, பாத்ரூம்க்கு இது மாதிரி நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். டைல்ஸ் பார்த்தீங்கன்னா நான் இந்த 500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வால் அண்ட் ஃப்ளோரிங் ஒர்க்கு தான் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த 500 ஸ்கொயர் ஃபீட் வீட்டுக்கு மொத்தமாக 800 ஸ்கொயர் ஃபீட்டு டைல்ஸ் தேவைப்படும். அதோட மொத்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 35,000 வரும். அதுக்கப்புறம் நம்ம பில்டிங்கில் கிரானைட் அண்ட் கடப்பாக்கல்லாம் யூஸ் பண்ணுவோம். இதோட அமௌண்ட் பார்த்தீங்கன்னா டோட்டலாக இந்த 500 ஸ்கொயர் ஃபீட் வீட்டுக்கு 15,000 ஆகும். நம்ம வாங்க போகிற மெட்டீரியலோட ப்ரைஸை பொறுத்து இதோட ரேட் இன்க்ரீஸ் ஆகலாம், டிக்ரீஸும் ஆகலாம். அடுத்து இந்த 500 ஸ்கொயர் ஃபீட் வீடுக்கு எலக்ட்ரிக்கல் அண்ட் பிளம்பிங் மெட்டீரியலுக்கு எவ்வளோ செலவாச்சுங்கிறத இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்து இந்த 500 ஸ்கொயர் ஃபீட் வீடுக்கு எலக்ட்ரிக்கல் அண்ட் பிளம்பிங் மெட்டீரியலுக்கு எவ்வளோ செலவாச்சுங்கிறத நான் இப்போ டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த எலக்ட்ரிக்கல் அண்ட் பிளம்பிங் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ஓவராகவே நம்ம பில்டிங்க்கு எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோமோ எல்லாத்துக்குமே சேர்த்து நான் சொல்லியிருக்கேன். இதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 1,000,000லேருந்து 1,50,000 ரூபா வரைக்கும் செலவாகும். இதோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா நம்ம வாங்குகிற ப்ராடக்ட்டோட பிராண்டை பொறுத்தும் குவான்டிட்டியை பொறுத்தும் ரேட்டு டிஃப்ரென்ஸ் வரலாம். அடுத்து நம்ம பில்டிங்கில் இந்த 500 ஸ்கொயர் ஃபீட் வீட்டுக்கு உட்டன் மெட்டீரியலுக்கு எவ்வளோ செலவாச்சுங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா டோருக்கு, விண்டோவுக்கு, அதோட ஃப்ரேமுக்கெலாம் நம்ம இந்த உட்டன் மெட்டீரியல் யூஸ் பண்ணுவோம். ஓவரால் பில்டிங்க்கு தேவையான உட்டன் மெட்டீரியல் மட்டும் பார்த்தோன்னா நம்ம இந்த 500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 50,000லேருந்து 80,000 வரைக்கும் செலவாகும். நம்ம சூஸ் பண்ணுற மரத்தை பொறுத்து இதோட ரேட்டும் கம்மியாகவும் ஆகலாம், அதிகமாகவும் ஆகலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற மெட்டீரியல் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெயிண்டிங். இந்த பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் ஒர்க்கில் யூஸ் பண்ணுவோம். ஓவராலாக இந்த 500 ஸ்கொயர் ஃபீட் வீட்டுக்கு பெயிண்டிங் மெட்டீரியல் இன்னர், அவுட்ரு, வாலு, பட்டி, ப்ரைமரு இது மாதிரி எல்லா மெட்டீரியலும் சேர்த்தா நான் உங்களுக்கு இந்த பெயிண்டிங் மெட்டீரியலோட செலவு சொல்கிறேன்.
இந்த பெயிண்டிங் மெட்டீரியலோட ஓவரால் ப்ரைஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த 500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மொத்தம் 50,000 வரைக்கும் ஆகும். இதோட அமௌண்ட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம பிராண்டை பொறுத்தும் அதோட குவான்டிட்டியை பொறுத்தும் ரேட்டு இன்க்ரீஸும் ஆகலாம், டிக்ரீஸும் ஆகலாம். நம்ம சூஸ் பண்ணுற பெயிண்டிங் மெட்டீரியலோட பிராண்டை பொறுத்தும் இதோட ரேட்டும் இன்க்ரீஸும் ஆகலாம், டிக்ரீஸும் ஆகலாம். ஃபைனலாக இந்த 500 ஸ்கொயர் ஃபீட் வீடு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் வேறு எதுவும் இதர செலவுகள் ஆகிருக்கும். அதோட அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 12,000 15,000 வரைக்கும் ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணிப்போம். இந்த 500 ஸ்கொயர் ஃபீட் வீடு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு மெட்டீரியல் காஸ்ட் மட்டும் எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தோம்னா 6.5 லட்சத்துலேருந்து ஒரு 7.5 லட்சம் வரைக்கும் ஆகும். இந்த மெட்டீரியலோட ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸட் அமௌண்ட் கிடையாது. ஒரு சில ஏரியாவில் ரேட் இன்க்ரீஸும் ஆகலாம், டிக்ரீஸும் ஆகலாம். ஒரு சில ஏரியாவில் மெட்டீரியல் காஸ்ட் கம்மியாச்சோ சப்போஸ் அதிகமாச்சோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த ரேட்டு டிஃப்ரென்ஸ் ஆகும். இது ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட் கிடையாது. இது எங்கள் ஏரியாவில் வச்சு தான் நான் இந்த ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஃபைனலாக இந்த 500 ஸ்கொயர் ஃபீட் வீடு கம்ப்ளீட் பண்ணுறது லேபர் காஸ்ட் மட்டும் எவ்வளோ ஆகும்னு இப்போ பார்ப்போம். இந்த லேபர் காஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா சிவில் ஒர்க்கு, எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு, பெயிண்டிங், ப்ளம்பிங் ஒர்க்கு, வுட் ஒர்க்கு, டைல்ஸ் ஒர்க்குன்னு இது மாதிரி எல்லா ஒர்க்குமே நான் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். சிவில் இன்ஜினியரிங்கோட சர்வீஸ் சார்ஜ் வரைக்கும் நான் இதில் இன்க்ளூட் பண்ணி தான் உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். டோட்டலாக இந்த 500 ஸ்கொயர் ஃபீட் வீடு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 3.25 லட்சத்துலேருந்து 4.25 லட்சம் வரைக்கும் செலவாகும். இது ஒவ்வொரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி லேபர் சார்ஜை பொறுத்து ரேட் இன்க்ரீஸும் ஆகலாம், டிக்ரீஸும் ஆகலாம். உங்கள் ஏரியாவில் இந்த 500 ஸ்கொயர் ஃபீட் வீடு கட்ட எவ்வளோ செலவாச்சுன்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு சில பேர் இந்த சிவில் ஒர்க்கை மட்டும்தான் லேபர் காஸ்ட்டில் கேட்குறாங்க. அதாவது சிவில் ஒர்க்னா பிரிக் ஒர்க்கு, பிளாஸ்டிங் ஒர்க்கு, ஃபவுண்டேஷன் நம்ம எர்த் ஒர்க் பண்ணி சென்ட்ரிங் அடித்து ரூஃபுக்கு காங்கர் பண்ணுற வரைக்கும் அந்த சிவில் ஒர்க்குக்கு மட்டும் பார்த்தோன்னா அமௌண்ட் கம்மியாக தான் வரும். நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறது டோட்டல் பில்டிங்கில் உள்ள எல்லா ஒர்க்கோட லேபர் காஸ்ட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அடுத்து நம்ம சேனலில் என்னென்ன வீடியோ வருங்கிறதை நான் இந்த வீடியோலேயே உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு நம்ம பேசிக் பில்டிங் சைஸ் 450 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 1500 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் கட்டுற வரைக்கும் எவ்வளோ செலவாகுங்கிறத எக்ஸ்க்ளூசிவாக வீடியோ நான் அப்லோட் பண்ணி உங்களுக்கு நான் தரப்போகிறேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு 450 ஸ்கொயர் ஃபீட் வீட்லேருந்து 1500 ஸ்கொயர் ஃபீட் வீடு கட்டுற வரைக்கும் பேஸ்மெண்ட்டுக்கு வரைக்கும் எவ்வளோ செலவாகும், ரூஃபுக்கு மட்டும் எவ்வளோ செலவாகும், ஓவரால் பில்டிங் எவ்வளோ செலவாகுங்கிறத ஒவ்வொரு வீடியோவையும் நான் செப்பரேட் பண்ணி தனித்தனியாக நான் உங்களுக்கு அப்லோட் பண்ண போகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் வீடு கட்டணுன்னு ஐடியாவில் இருந்தாலே உங்களுக்கு அதுக்கான பட்ஜெட் பேசிக் ரேட் என்ன வரும், என்ன ஐடியாங்கிறத நம்ம சேனலில் நீங்கள் வீடியோ பார்த்து ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். வீடு கட்டணும்னு நினைக்கிற ஒவ்வொருத்தவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் வீடு கட்டிக்கிட்டு இருக்கிற இல்லை கட்ட போகிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட பெட்டரான இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை சந்திக்கிறேன். பை பை.